Hi viewers, welcome back. சிங்கம் 3 சிங்கம் படம் பார்த்தோன்னே வந்து செம்ம எனர்ஜெட்டிக்கா ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வர மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன விஷயத்தோட ஒரு சின்ன டிப்ஸ்னே வச்சுக்கலாம். படத்தை வந்து 2 தடவைக்கு கண்டினியூஸாக 2 தடவை பார்த்துக்காதீங்க. அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். சிங்கம் ஸ்டார்டிங்கில் போனோடனே இந்த என்ட்ரி போட்டதுலேருந்தே வந்து செம்ம பேசிங்காக இருக்கு. பார்த்தோன்னே வந்து அவன் வந்து அப்படியே மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சிங்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 1, 2 பார்த்து நம்ம பழக்கப்பட்டதுனால வந்து சிங்கம் 3ல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் அந்த எனர்ஜி வந்து லெவலில் வந்து இன்னும் படம் முடிஞ்சோன்னா குறையாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த டைட்டில் கார்டு போட்டதுக்கப்புறமா வந்து எனர்ஜி குறையல. ஸோ அது வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் ஹரி தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அந்தளவுக்கு படத்தை ஃபுல்லாக என்ன சொல்கிறது பேஸாகவே செம ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு தடவையும் யோசிக்க மாட்டோம். லைக் இந்த மாதிரி அடுத்த சீன் இது வருமா அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சம்திங் யோசிக்க வைக்காம அப்படியே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல பண்ணியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி சார் உங்களுக்கு ஹரி சார். இந்த படம் வந்து ஹிட்டான படமாக தான் முடிய போகுது. கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு போலீஸ்காரர் வந்து கொண்டுறாங்க. ஸோ அதனால வந்து அங்கே யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா வேற யாரை கூப்பிடுறது அப்படின்னு யோசிக்கிறப்போ சிங்கம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போலீஸ்காரர் இருக்கிறாரு, அவர் தான் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்படிதான் வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து சூர்யா வந்து சிங்கம் 1, 2 எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து செம்மையாக புரிஞ்சிருக்கிறாரு. அதுபடி வந்து கதைக்குள்ள வந்து சூர்யா ஸோ சூர்யாவோட ஆக்ஷன்ஸு அவர் கொடுக்குற பாடி எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஸ்டார்டிங் வந்து ட்ரெயின் ஃபைட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதுலேருந்தே வந்து செம்ம எனர்ஜி. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகுது கதை. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரம் ஹவுஸ் கேமாக தான் கதை ஃபுல்லாக போயிட்டுருக்கு. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் சூர்யா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டான இது பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து செம்மையாக புரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் வந்து இன்னொரு நெகட்டிவ் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா பாட்டு வந்து அந்தளவுக்கு எடுப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற படத்தில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வர்றது வந்து பாட்டு. அப்புறம் வந்து காமெடி வந்து ரோபோட் சங்கர் அப்புறம் வந்து சூரிய இருக்காங்க. பட் வந்து அவங்க காமெடி ட்ராக் வந்து இந்த கதையில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒன்லைன் டபுள் மீனிங்காக தான் இருக்குது நிறையா காமெடிஸு. அது மட்டும் கொஞ்சம் டேரக்டர் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி வந்து அனுஷ்கா, ஸ்ருதி ஹாசன் 2 பேரும் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணுறாங்க. பட் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து வாய்ஸ் வேற யாரோ கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் கொடுத்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம பேஸாக இருக்குது. நம்ம வந்து கதை செட் பண்ணிடுது இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து எல்லா பண்ட் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துடுது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து கதை எப்படி போகும் அப்படின்னு ஒரு டவுட் வர்றப்போ அதுலேயும் புதுசாக ட்ராக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இங்கேருந்து ஃபாரின் போகிறது, அப்புறம் வந்து ஃபாரின்லேருந்து ஆந்திரா வர்றது, ஆந்திராவிலேருந்து தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. வில்லன் வந்து கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. நம்ம வில்லன் தோத்துட்டே இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் அறிவு ஃபைட்டை ஞாபகப்படுத்துச்சு. ஆனால் வந்து ஒரே ஒரு சூர்யா பண்ணா இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. சூர்யா வந்து ஷர்ட்லாம் கட்டிட்டு 6 பேக் காமிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங்க. டேரக்டர் வந்து வேணே பண்ணாரா இல்லைன்னு அதில் 1-2 லாஜிக் சீன்ஸ் வந்து நம்மளுக்கே கொஞ்சம் இது கொஞ்சம் ஓவரோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருந்துச்சு பார்த்தப்போ. ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லலான் இருக்கேன். ஒரு 2 விஷயம் அது என்னன்னு பார்த்தா, ஒன்று சிபிஐல இருந்து சூர்யா வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உடனே வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, உடனே இப்போ நீங்கள் சைன் போட்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து தமிழ்நாடு போலீஸாக இருக்கிறேன், நான் வந்து இப்போ ஆந்திரா போலீஸாக மாறிடுறேன் அப்படின்பாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஓவராக அந்த மாதிரி வில்லன் ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உடனே வந்து சூர்யா என்ன பண்ணுவாருன்னா காரில் போயிட்டு ஃப்ளைட்டை நிப்பாட்டுவார். ஸோ உடனே வந்து ஃப்ளைட்டு பைலட் வந்து ஒரு பிரேக் அடிச்சோன்னா ஏரோப்ளேனே இன்னொரு அங்கே போய் அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்.
இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மனசு தேசிக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து எல்லாம் கிளாஸ் தர்றான் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கு. போலீஸை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் வந்து பெண்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு, ஏகப்பட்ட கண்டென்ட் உள்ள இருக்கு. நீங்க வந்து சோர்வடைய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். அப்புறம் வந்து சின்ன தோட்டத்துல வந்து ராதிகா சரத்குமார் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலான ஒரு சீன்ஸ் தான் இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து சூப்பர், செம்ம ஹிட் ஆக போகுது. கலெக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு தான் பார்க்க முடியும். இந்த இவ்வளவு தள்ளி போனதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதான் உண்மை தெரியல. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள்.